ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு 27வது நாள். 180 நாட்கள் ஆண்டவர் கிருபையாக 26 நாட்களை முடிக்க உதவி செய்தார். முக்கியமாக இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்லணுங்க. உங்கள் நிலைமையை மாற்ற போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் நிலைமை மாறப்போகுதுங்க. காலையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது அப்படியே உள்ளத்தினிலிருந்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா நான் யோசிப்பேன், எப்படா ஆண்டவரே யோசிக்க தோணும் நமக்கு. இன்னும் எப்போ தான் நிலைமை மாறப்போகுது, எப்போ தான் என் சூழல் மாறப்போகுது. வலியோடும் வேதனையோடுமே நாட்கள் போயிட்டே இருக்கேன். ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் மோரியா தான் அந்த மலை பேர். அந்த மலையில் நீ போ, உன் மகனை பலியிடுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, வராரு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆனால் இவர் மலைக்கு வந்துட்டாருங்க. அப்போது ஆண்டவர் மலைக்கு வந்த உடனே அந்த இடத்தின் பேரே மாற்றுறாரு, யெகோவா ஈரே. எஸ், மோரியா மலைன்ற சொல்லி அனுப்புறது ஆண்டவர். அந்த மலையை 3 நாளுக்கு அப்புறம் தேடி ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த மலையை பார்க்குறாரு. ஆபிரகாம் அந்த மலையில் வந்த உடனே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, தன் மகனை பலியிட ரெடியான அந்த தருணத்தில் நடக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் வச்ச பேரை ஆபிரகாம் மாத்துறார். என்னென்னு? யெகோவா ஈரேன்னு சொல்லி. சில நாட்கள், சில சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத சில காரியங்கள் நடக்குங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகாத வரைக்கும் அந்த இடத்தின் பேர் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்தின் பேரே மாறும், அந்த நிலைமை மாறும், அந்த சூழல் மாறும். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி மகிமையான சூழலுக்கு நேராக உங்களை கொண்டு போவார். இதில் முக்கியம் ஆதியாகமம் 22:14 முக்கியமான வசனம். மலை பேர் மோரியா மலை. ஆனால் ஆபிரகாம் போன உடனே முடிஞ்சு போச்சு. யெகோவா ஈரே. இந்நாள் வரைக்கும் அதனுடைய பேரை மாற்றுறாரு. இடத்த மாற்றுற ஒரு விஷயம், சூழலை மாற்றுற ஒரு விஷயம், சமயத்தை மாற்றுற ஒரு விஷயம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நடக்கிற பிள்ளைங்களுக்கு சாத்தியங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் நெருக்கடி இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் போராட்டம் இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கடன் நெருக்கடி சகல எதோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று, அவருடைய வார்த்தையை கேட்டு 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 நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் வாழ்க்கை மாறுங்க, உங்கள் சூழல் மாறுங்க. தேவன் பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வாருங்க. அப்படி ஆண்டவர் செய்யும்போது பெரிய ஆச்சரியம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுங்க. அதை மையப்படுத்தி தான் இன்றைக்கி 10 ஜெப குறிப்புகளை வைத்திருக்கிறோம். இன்றைக்கி இரவு ஜெபம், 27ஆம் தேதி, 27வது நாள். மறக்காமல் கலந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படிலாம் இன்றைக்கி நைட் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்னு சின்னதாக சொல்கிறோம் பாருங்கள். ஆண்டவர் இடத்தின் பெயரையே மாற்றுவார். ஆபிரகாம் போனதுனால நீங்கள் போனாலும் சில விஷயங்கள் மாற்றப்படும், சில இடங்கள் உங்களால் மாற்றப்படும். ஆமென். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு ஊழியத்துக்கு போகிறீங்க, உங்களால் அந்த இடம் ஆசீர்வாதமாய் மாறும். நிலைமையை மாற்றுற ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்துச்சு. அவர் மலையின் பெயரையே மாற்றிட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அடுத்தது, கர்த்தர் பார்த்துக்கொள்வார்ன்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்கணும். அதுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், நெருக்கடிகள், போராட்டங்கள் எல்லாம் மாறுவதற்கு ஆண்டவருடைய தலையீடு உதவியாக இருந்துச்சு. அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். முக்கியமாக பொருளாதார நிலைமையிலையும் கர்த்தர் இன்றைக்கி உங்களை உயர்த்துவார். அதை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி ஜெபிக்கும் போதும் சில மாற்றங்களை பார்க்க முடியும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். நிறைய நேரத்தில் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களா? நைட்டு மறக்காமல் ப்ரேயரில் கலந்து கொள்ளுங்கள். அப்படி ஜெபமெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்று வரைக்கும் சொல்லப்படுகிற ஒரு சாட்சியாக மோரியா மலை, யெகோவா ஈரா கர்த்தருடைய அடையாளமாக தம் பிள்ளையை மீட்டு கொடுத்த இடமா மாறிச்சே. அப்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில இடத்துல சிக்கி கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பம் ஆண்டவர் மீட்டெடுத்து சாட்சியாக அந்த இடத்தின் பேரே மாற்றுவார். நிறைய பேர் அந்த இடத்துக்கு போய் நல்லாவே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா அந்த இடம் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் அப்படி உங்களை நடத்துவார். ஏமே. அது மாத்திரமல்ல, கண்ணீர் சிந்த வேண்டிய இடத்துல சிரிச்சுக்கிட்டே ஆபிரகாம் கீழே வர வச்சார். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கலங்குற நேரம் மகனை பலியிட்டுட்டு தூக்கிட்டு தான் வந்திருப்பார். புரியுதுங்களா? இல்லை அங்கேயே போட்டு கண்ணீரோடு கீழே வந்திருப்பார். ஆனால் தன் பிள்ளையை நடக்க வச்சு கூப்பிட்டு வந்தார். ஆண்டவர் அப்படி செய்வார் உங்கள் வாழ்க்கையில். இழப்பதற்கு உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, அவர் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும். ஆனால் இழக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் அது நடக்காது. சூழலை மாற்றுகிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். ஏமே. அது மாத்திரமல்ல, மலையிலேயே கர்த்தர் பார்த்து கொள்கிறாருன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் உங்களை பார்த்து கொள்வார். இப்படி 10 ஜெப குறிப்புகளை பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த நாள் 27வது ஜெப நாள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையில் மாறும்.
எனக்கு ஆண்டவர் பேசின சில காரியங்கள் என்னென்னா, அந்த 150 நாளில் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை மையப்படுத்தி அப்படியே வந்து கொண்டு இருக்கும்போது, இந்த ஜெப குறிப்புகளை எடுக்கும்போது என் மகன் பிரயன் ஞாபகத்துக்கு வருவான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி தான் இதை பார்க்குற நீங்களும் உங்கள் மகனுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் கணவருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த 150 நாட்களும் இரவும் பகலும் எங்களோடு கூட இணைந்து ஜெபிங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக சகலத்தையும் மாற்றுவார். சகலமும் மாறும். மலையின் பேரையே மாற்றுறாரு. மகிமையான பல சூழலை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். நிச்சயம் செய்வாருங்க. நம்பிக்கையோடு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான நாள். இது புது ஆரம்பத்தின் ஒரு நாள். சில மாற்றங்களை பார்க்க போகிற நாள். சில மாறுதல்களை அனுபவிக்க போகிற நாள். அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்கள் வாழ்க்கையில் மாறும். ஜெபம் பண்ணாங்களா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவரே, ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவையான காரியங்களை சந்திக்க உதவி செய்வீராக. உங்கள் தேவனுடைய பலத்த கரம் ஜனங்களோடு கூட இருப்பதாக. பிரச்சனைகளை தாண்டி, போராட்டங்களை தாண்டி தேவனுடைய அனுகிரகம் ஜனங்களோடு நிற்பதாக. ஜனங்களோடு நிற்பதாக. சில மாற்றங்களுக்காக காத்திருக்கிறாங்கப்பா. அது மோரியா கிடையாது. ஏகோவா ஈரே, ஏகோவா ஈரே. தம் பிள்ளை வாழ்க்கையில் ஏகோவா ஈரே, மனைவி வாழ்க்கையில் ஏகோவா ஈரே, பலவீனத்தில் ஏகோவா ஈரே, கடனில் ஏகோவா ஈரே. கர்த்தர் பார்த்து கொள்வீராக. பிரசன்னத்தில் நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர், மகிமையுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்கிற ஆண்டவரையும் ஆராதிக்கிறோம். அவர் பார்த்து கொள்வாருங்க எல்லாத்தையும். கவலைப்படாதீங்க. சில மாற்றங்களை பார்ப்பீங்க, சாட்சி சொல்லுங்கள். சில மாறுதல்களை பார்ப்பீங்க, சாட்சி சொல்லுங்கள். இடத்த மாத்திரமில்லை, நீங்கள் போகிற அத்தனை தளத்தையும் மாத்திர ஆசீர்வாதம் உங்கள் மேலே ஆண்டவர் வச்சுருக்கார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். மறக்காமல் இன்றைக்கி நைட் ப்ரேயர் 10 மணிக்கு ஜெபம் டிவியில் கலந்துக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.